பல்சர் 150ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. எப்படின்னா பேட்டரி வந்து செல்ஃப் எடுக்கல. செல்ஃப் எடுக்கலன்னு பார்த்தா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பேட்டரி செக் பண்ணுவோம். பேட்டரி செக் பண்ணா பேட்டரி நல்லா இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தா ஆர்ஆர் யூனிட்ட செக் பண்ணுவோம். ஆர்ஆர் யூனிட்ட செக் பண்ணி பார்த்தா அதுவும் நல்லா இருக்கு. ரிலே செக் பண்ணுவோம். அடுத்து ரிலேவ செக் பண்ணி பார்த்தா ரிலேவும் நல்லா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட் காயில் இத தான் செக் பண்ணணும். இத செக் பண்ணா மேக்னெட் காயில் தான் வீக்கா இருக்கு. மேக்னெட் காயில் வந்து போயிடுச்சு. அதனால தான் வந்து ரிட்டர்ன் சார்ஜ் வந்து பேட்டரிக்கு ஏறாது. ரிட்டர்ன் சார்ஜ் பேட்டரிக்கு ஏறாதனால நமக்கு என்ன பண்ணும், செல்ஃப் வந்து எடுக்காது. செல்ஃப் எடுக்காதுன்னா, நம்ம செல்ஃப் ஏத்துனோம்னா அப்படியே உட்காரும் பேட்டரி. வண்டியே உட்காரும். செல்ஃப் ஒர்க் ஆவாது. அதாவது ரன்னிங்கில கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தோம்னா, உடனே அப்போ மட்டும் செல்ஃப் ஆகும். மீதி டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் ஆவாது. அப்படி அழுத்தும்போது வண்டி அப்படியே உட்காரணும், ஹாரன் அடிக்காது. செல்ஃப் பட்டன் அழுத்தினா வண்டி அப்படியே உட்காரும். செல்ஃப் ஆவாது. டிக்கு டிக்குன்னு சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் சார்ஜ் உங்க வண்டிக்கு ஏறலன்னு அர்த்தம். ஏறலன்னா நம்ம முதல்ல